போ. உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துடலாம். செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்றது கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஜென்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா, பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்றது யாராவது நம்ம அடிக்க வரும்போது நம்மளை கழுத்தெல்லாம் நெரிக்கும் போது யூஸ் பண்ணுறது. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைட்லாம் பண்ணாமல் அந்த இடத்துல இருந்து நம்மளை வந்து பாதுகாத்து வெளியே வர்றது தான். அப்போ வந்து உங்களை யார் அடிக்க வர்றாங்களோ இல்லை கழுத்துக்கு நெரிக்கிறாங்களோ இல்லை உங்களை வந்து கழுத்தை நெரிச்சு செய்யணும் ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி பண்ணும்போது நீங்கள் புடவை கட்டியிருந்தாலும் இல்லை சுடிதாரை போட்டிருந்தா கூட உங்களால் காலை தூக்கம் லோ கிக் அப்படின்ற ஒரு கிக்கை யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் அந்த இடத்துலேருந்து உங்களை சேவ் பண்ணிக்கலாம். அதை தான் சொல்ல போகிறேன். இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது எந்த இடத்துல லோ கிக் அடிக்கல அப்படின்னா பொதுவாக லோ கிக்னால பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரேனில் அடிப்பாங்க. பட் அதெல்லாம் வேண்டியதில்லை. இந்த லெவல் தான். லோ கிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன்னாடி இந்த எலும்பில் வந்து நீங்கள் அடிக்கலாம். இந்த இடத்துல வந்து அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் முழுசாக கால் தரையில் இருக்குல்லையா பாருங்கள், இந்த கிக் இது வந்து டக்குன்னு யூஸ் பண்ணலாம். இப்போ என் கழுத்தை பிடிக்கும். இப்போ நீங்கள் இந்த கழுத்தை 2 கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க அப்படின்னா இந்த கிக்கு இப்போ பிடிச்சிருக்கும் போது நீங்கள் தட்டி விட்டாலும் எது பண்ணாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கழுத்தை வந்து பாதிக்கும். ஸோ இறுக்கி பிடிக்கிறப்போ ரொம்ப அன்கண்டிஷன் லெவலில் இதை நீங்கள் ஈஸியாக இது புடவை கட்டியிருந்தால் கூட யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஃப்ரீ பேசுறது வந்து எனக்கு தெளிவாக கேட்கணும். அதுக்காக பிடிங்க, நெக்கு பிடிக்கும், இங்கே ட்ரெஸ்ஸை பிடிச்சிருங்க, இறுக்கி பிடிக்க வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிறப்போ இப்போது இந்த லெவல் பார்த்தீங்கன்னா இப்படி அடிச்சிங்க அப்படின்னா எலும்பில் அடி விடும். இதில் இதுக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கணும்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் லெக்கு மேலே தூக்கி இந்த முழங்காலில் இப்படி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா முழங்கால் வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, இது நீங்கள் வந்து உதைக்க வேண்டியதே இல்லை, தூக்கி இது வச்சு ஒரு அழுத்தினால கழுத்தை பிடிச்சிருந்தா அந்த பிடிச்சிருக்க பிடி கூட கொஞ்சம் தடந்துடும். இந்த மாதிரி இதுக்கு மேலே 3வது ஸ்டெப்ஸ் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி தைஸ், அதாவது நீங்கள் சுடிதார் போட்டிருந்தீங்கன்னா கூட யூஸ் பண்ணி இந்த தைஸில் இங்கே அடிக்கலாம். இப்படி அடிக்கும்போது என்னங்கன்னா பாடி வந்து ஷேக்காகி கீழே விழுந்துருவாங்க. ஸோ விழுந்தோன்னாங்க பாருங்கள், பிடிங்க டேக் தூக்கி இந்த லெவலில், புரியுதா? இதெல்லாம் யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ண முடியும். செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்றது வந்து எப்படின்னா சின்ன சின்ன அட்டாக் வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கிறது தான். இப்போ வந்து இப்போ முடிய பிடிச்சாலும் இப்போ நெக்கு இப்படி பிடிச்சிட்டாலும் எப்படி கேட்ச் அடிக்கிறோம், நம்மளாவது ஜென்ஸ்னால் ரொம்ப ஹெவியாக தான் பிடிப்பான். அந்த ஹெவியாக பிடிச்சிருக்க டைமில் நம்ம ரொம்ப பலகீனமான ஒரு இடத்துல அடித்து தான் ஒரு பெண்கள் வந்து தன்னை வந்து அந்த இடத்துல வந்து பாதுகாத்துக்க முடியும். ஸோ அதனால் பிடிக்கும்போது டக்குன்னு இங்கே அடிக்கலாம், இங்கே அடிக்கலாம். இதெல்லாமே நீங்கள் லோ கிக்கில் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இது எந்த அளவுக்கு வேணால் அடிச்சுக்கலாம். 1 and 2 and 3. ஓகே, இது இப்போ நீங்கள் இதை அடிச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகும். இது பண்ணும்போது நீங்கள் அதுக்கப்புறம் ஃபேஸில் இப்படி மொத்தமாக நீங்கள் உள்ளங்கையில் இப்படி அடிச்சுட்டு கூட நீங்கள் போகலாம். புரிஞ்சுதா? இதான் வந்து செல்ஃப் டிஃபென்ஸோட யூஸ். மற்றபடி ஜம்ப் பண்ணி கிக் பண்ணி பறந்து பொதுவாக இந்த டிஃபென்ஸில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா கழுத்தை ரொம்ப நெருக்கமாக வந்து இறுக்கி பிடிச்சா எப்படி அடிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸ்ட்ராங்காக நின்னா இன்னும் உங்களுக்கு ஃபாஸ்ட். புரிஞ்சுதா? இதை வந்து எல்லா லேடிஸாலையும் பண்ண முடியும். ஸோ யாராவது உங்களுக்கு கழுத்தை பிடிச்சி இருக்குன்னா இந்த கிக்கை யூஸ் பண்ணுங்கள். ஷூ போட்டிருந்தீங்கன்னா இன்னுமே பலமாக இருக்கும். பாருங்கள், 1. ஓகே, 2வது நீஸில் அடிக்கலாம், டைஸ்லேயும் அடிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த செல்ஃப் டிஃபென்ஸோட கிளாஸ்.